கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவன் கடந்து போன 6 மாதங்களையும் கடந்து வரும்படி செய்திருக்கிறார். இந்த 7ஆம் மாதத்தின் 1வது நாளை காணும்படியாய் கர்த்தர் செய்த தயவான கிருபைகளுக்காய் அவருக்கே மகிமையும் கனமும் சோஸ்திரமும் துதி ஏறெடுப்போம். தேவன் நல்லவராக போதுமானவராக இம்மட்டுமாக நம்மளை காத்து நடத்த தகப்பனுக்காய் என்று செலுத்துகிறோம். 6 மாதங்கள் மொத்தம் 1/2 வருடங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் கிருபையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு முன்பதாக 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசிக்கிறேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவர்களாகிய எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை காரியங்கள் ஒரே ஒரு முக்கிய ஒரு பங்கு என்று சொன்னால், ஒரு வெற்றி என்று சொன்னால், ஒரு லக்கு என்று சொன்னால், அது வேறு ஒன்றுமில்லை, நித்திய ஜீவனை கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நித்திய ஜீவனுக்காக இத்தனை பிரயோஜனங்கள், இத்தனை விதமான காரியங்களை நாம் தியாகித்து எல்லா காரியங்களையும் செய்து எப்படியாகிலும் தேவனுக்காக தேவனோடு இணைந்து வாழ்ந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசித்து ஓடுகிற முயற்சியை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார். இவ்வுலகத்திற்கு மாத்திரமல்ல, மறு உலகத்திற்கும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளதாக அந்த நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறான், சரீர விதமான முயற்சி, அதாவது சரீர விதமான காரியங்கள் எடுப்பது எல்லா காரியங்கள் நல்லந்தான், ஆனாலும் நித்திய ஜீவனுக்காக நீ ஓடும் பொழுது அது அதிக பிரயோஜனமா இருக்கும். இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, அந்த உலகத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு அருமையான விசுவாசங்களே, நாம் ஓடுகிற ஓட்டத்திற்கு ஒரு முக்கியமான வெற்றி என்று சொன்னால் அந்த நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த மாசத்துல தேவனுக்கு அறிவா இந்த மாதம் முழுதும் தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிற அந்த வாக்கு, நம் தேவனோடு இணைந்து ஓடும் பொழுது, தேவனோக்கு என்று சொல்லி நாம் இணைந்து காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பார் என்பதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த வேத வாக்கு வைக்கிறார். இதை புரிந்து கொள்ளும்படியாக 3 உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். முதலாவது உதாரணமாக நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது பேதுரு ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம்வா, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பிரவித்திரமாக சொல்லுகிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு முன்பதாக வைக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். இந்த உலகத்திற்கான 100 காரியங்களை பெற்றுக்கொள்வான். அந்த மறுஜென்மத்திற்கான அந்த நித்தியத்திற்கான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவுக்கு சொன்ன வாக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறார். தேவனுக்கு அருமையான விசுவாசங்களே, நீங்கள் ஒவ்வொன்றையும் தியாகம் செய்யும் பொழுது, ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள், உங்களுடைய பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், சமயமா இருக்கலாம், அல்லது மற்ற விதமான காரியங்களா இருக்கலாம், நீங்கள் தேவனுக்கென்று எதை தியாகம் செய்கிறீர்களோ அந்த தியாகத்தின் மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்திலே 100 அதே மாத்திரமல்ல, அந்த மறுஜென்மத்திற்காக நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பேதுரு மூலமாக வாக்கு கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு அருமையான சரீர முயற்சிகள் நாம் எடுத்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக அந்த நித்திய ஜீவனை தருவேன் என்று
பேதுருக்கு சொன்னது மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் நூறத்தனையாக இந்த ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலே அவ்வுலகத்திலும் உண்டு என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாசங்களே, தேவன் இப்படியாய் சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த உலகத்திலே இதோ எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வாதங்களும் உண்டு, அந்த பரலோகத்திலும் ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். இரண்டாவது உதாரணமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிற ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67வது வசனம், 68வது வசனம், 69வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு மீண்டுமாய் சொல்லுகிறார். பேதுரு ஆண்டவர் சமூகத்தில் மீண்டுமாய் கேட்கிறான். கேட்கும் பொழுது ஆண்டவர் மீண்டுமாக அவனுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். பதில் சொல்லும் பொழுது இந்த உதாரணங்கள் காணப்படுகிறதை நீங்கள் நான் நன்றாக இருந்திருக்கிறோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. சீமோன் பேதுரு அவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றான். அந்த தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலை. இரண்டாவது முறையாக ஆண்டவர் அந்த ஜீவ அப்பத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனுக்கான காரியங்களை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, அதை விசேஷமாக புரிந்து கொள்ளாத மக்களிடத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை விளக்கி காட்டும் பொழுது, இதை சீமோன் பேதுருக்கு சொல்கிறார். ஆண்டவரே, நான் யாரிடத்தில் போவோம்? உம்முடையத்தில் அல்லவா நித்திய ஜீவன் இருக்கிறது, உம்முடைய இடத்தவா ஆண்டவரே எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி விசேஷமாக பேதுரு சொல்லுகிறதை நீங்கள் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். மூன்றாவது உதாரணமாக வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிற பொழுது, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனம். சமாரிய ஸ்திரியை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். அவள் தள்ளி மண்டு காரியங்களை அறிந்திருக்கிறோம். இடத்துல ஆண்டவர் தண்ணீர் கேட்கிறது அறிந்திருக்கிறோம். அப்பொழுது நான் ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த காரியங்களை உரையாடுகளை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அது 13ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக சொன்ன வார்த்தை, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கிறோம். அது இன்னொரு விளக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவனாக இருக்கும், என்றென்றும் வாழுகிற ஒரு ஜீவனாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலை மாத்தவிடத்துல சொல்லும் பொழுதும் தேவன் விசேஷமாய் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25 வசனம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா என்னை இருக்கிறேன், என்னை விசுவாசம் இருக்கிறது, இதோ மரித்தாலும் பிழைப்பான், அது நித்திய ஜீவன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலை, இந்த உலகத்தில் நீங்கள் நானும் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டங்களுக்கு ஒரு லக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு முடிவு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால், அன்று உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார் அந்த நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்காக நாம் முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஜீவன் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்படும் என்பதை மீண்டுமாக 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகிய எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும். தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலை, இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த நித்திய ஜீவனை வைத்திருக்காதை, அதை பற்றிக்கொள்வோம், அதற்காய் ஓடுவோம், முயற்சி செய்வோம். நிச்சயமாக ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஒரு விசை தரங்களை தாழ்த்தி கண்களை பிரார்த்தனை செய்து இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனே உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர், வாக்கு கொடுத்த தகப்பன். ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொன்னது போல, ஆண்டவரே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் என்று சொன்னது போல, ஆண்டவரே, உம்மை தேடவும், உம்மை கிட்டி சேரவும், உம்மை நெருங்கி சேரவும், உமக்கென்று வாழவும், உமக்கென்று ஓடவும், உமக்கென்று பிழைக்கவும், கர்த்தாவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கு மாறாத தகப்பனே, நான் உம்மோடு பயணித்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். God bless you. Have a blessed day, blessed month. May God bless you.